வணக்கம். நீங்க ஷேர் பண்ண அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ யூடியூப் கோர்ஸ் பத்தின ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கிறதா நம்ம நோக்கம். சரியா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது வெறும் டெக்னிக்கல் விளக்கம் மட்டும் இல்ல. அந்த கோர்ஸ்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து அது ஏன் முக்கியம்னு நம்ம பார்க்கலாம். சூப்பர். அப்போ ஆரம்பிக்கலாமா? அந்த கோர்ஸ்ல ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி என்ன சொன்னாங்க? இது பழைய ஏஐ மாதிரி இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, பழைய ஏஐ டேட்டாவை அனலைஸ் பண்ணும் அவ்வளோதான். ஆனா இது அந்த கோர்ஸ்ல சொன்ன மாதிரி டேட்டாவை கத்துக்கிட்டு புதுசா கவிதை, மியூசிக், இமேஜஸ், ஏன் கோடு கூட எழுதும். அதாவது இருக்கிற டேட்டால பேட்டர்ன்ஸை கத்துக்கிட்டு புதுசா யுனிக்கா ஒன்ன உருவாக்குது. அந்த கத்துக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அது எப்படி நடக்குது? கோர்ஸ்ல சொன்னாங்களே, மில்லியன் கணக்குல டேட்டா யூஸ் பண்றதா? ஆமா, அதுதான் அதோட அடிப்படை. மிக பெரிய டேட்டா செட்ஸ்ல ட்ரெயின் ஆகுது. இப்ப படங்கள்னா மில்லியன் கணக்குல படங்கள், கட்டுரைகள்னா பில்லியன் கணக்குல வார்த்தைகள். இந்த மாதிரி நிறைய டேட்டாவை பார்த்து அதுல இருக்கிற ஸ்டைல், ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கத்துக்குது. அப்புறம் அந்த அறிவை வச்சுதான் புதுசா ஒன்னு உருவாக்குது. கோர்ஸ்ல கேன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு ரெண்டு முக்கியமான மாடல்ஸ பத்தி நல்லா பேசினாங்க. கேன்ஸ் ஜெனரேட்டிவ் அட்வர்சேரியல் நெட்வொர்க்ஸ், அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு, அந்த போட்டி போடுற மாதிரி. ஆமாமா, கேன்ஸ்ல ரெண்டு நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஒன்னு ஜெனரேட்டர், அது புதுசா ஒன்ன உருவாக்கும், உதாரணத்துக்கு ஒரு ஃபேக் இமேஜ். இன்னொன்னு டிஸ்கிரிமினேட்டர், அது ஜெனரேட்டர் செஞ்சது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கும். கோர்ஸ்ல சொன்ன மாதிரி இது ஒரு ஆர்டிஸ்ட் ஜெனரேட்டர் ஆர் ஒரு கிரிட்டிக் டிஸ்கிரிமினேட்டர் மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க. அப்புறம் போக போக ஜெனரேட்டர் நல்லா தத்ரூபமா உருவாக்க கத்துக்கும், டிஸ்கிரிமினேட்டர் இன்னும் ஷார்ப்பா பொய்யா கண்டுபிடிக்கும். ஓ, அந்த போட்டி தான் குவாலிட்டியை கூட்டுது, அப்படிதானே? கரெக்ட், அந்த போட்டி தான் முக்கியம். சரி, அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இது மொழி சம்பந்தப்பட்ட டாஸ்க்ல பெரிய இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. முக்கியமா அந்த அட்டென்ஷன் மெக்கானிசம், அது என்னது? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் முக்கியமா டெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு. இப்ப நம்ம ஒரு பெரிய சென்டென்ஸ் படிக்கிறோம்னா முக்கியமான வார்த்தைகள்ல கவனம் செலுத்துவோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு வாக்கியத்தை உருவாக்கும் போது எந்த வார்த்தை அந்த இடத்துக்கு முக்கியம்னு கவனம் கொடுத்து அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஒரு வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு முன்னாடி மத்த எல்லா வார்த்தையோட முக்கியத்துவத்தையும் இது பார்க்கும். அதனாலதான் ChatGPT மாதிரி டூல்ஸ் இவ்ளோ நேச்சுரலா பேசுது. அந்த அட்டென்ஷன் தான் காரணம். ஓ, அப்போ இந்த கத்துக்கிட்ட விஷயங்கள், இந்த கவனம், இதெல்லாம் வச்சு எப்படி அதுவா டெக்ஸ்ட் எழுதுது? நம்ம ஒரு கேள்வி கேட்டா, நாம ஒரு ப்ராம்ப்ட், அதாவது ஒரு கேள்வி கொடுத்த உடனே அது ட்ரெயின் ஆன டேட்டாவை வச்சு அடுத்த வார்த்தை என்ன வரலான்னு ப்ரெடிக்ட் பண்ணும். இது ப்ராபபிலிட்டி பேஸ்ட், நிகழ்தகவு அடிப்படையில. வார்த்தைக்கு அப்புறம் வார்த்தையா இப்படி கணிச்சுதான் ஒரு பதிலையோ இல்ல ஒரு கட்டுரையோ முழுசா எழுதுது. இதுல கோர்ஸ்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ரேண்டம்னஸும் இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் வித்தியாசமா பதில் வருது. ஆமா, அது கவனிச்சிருக்கேன். சரி, இப்ப பெரிய மொழி மாதிரிகள் LLMs பத்தி பேசுவோம். கோர்ஸ்ல இத ரொம்ப முக்கியமா சொன்னாங்க. ஏன் இது இவ்ளோ பவர்ஃபுல்? LLMsங்கிறது பில்லியன் கணக்குல பாராமீட்டர்ஸ் இருக்கிற பெரிய நியூரல் நெட்வொர்க்ஸ். GPT-3, GPT-4 இதெல்லாம் உதாரணம். இதுங்க இன்டர்நெட்ல இருக்கிற மிகப்பெரிய அளவிலான டெக்ஸ்ட் டேட்டால ட்ரெயின் ஆயிருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கோர்ஸ்ல சொன்ன ஃபியூ ஷார்ட் லேர்னிங். ஆமா, அதாவது சில உதாரணங்களை மட்டும் காட்டினா போதும், அது சம்பந்தமே இல்லாத புது டாஸ்க் கூட கத்துக்கிட்டு செஞ்சிரும். அதனாலதான் இது ரொம்ப வெர்சடைலா பல துறைகள்ல யூஸ் ஆகுது. ஆமா, அதோட பயன்பாடுகள் பத்தி கோர்ஸ்ல நிறைய காட்டினாங்க. வெறும் கட்டுரை, படம் வரையறது மட்டும் இல்லாம மெடிசின்ல புது மருந்து கண்டுபிடிக்கிறது, கஸ்டமர் சப்போர்ட் சாட்பாட்ஸ். கரெக்ட், நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. கோர்ஸ்ல இன்னும் ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்னு ஃபைன் டியூனிங், ஏற்கனவே ட்ரெயினான ஒரு பெரிய மாடலை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு, உதாரணமா மருத்துவத்துறைக்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்றது. இன்னொன்னு RAG, ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். RAG அது என்ன? அது AI பதில் சொல்லும்போது வெளியிருக்கிற டேட்டாபேஸ்ல இருந்து லேட்டஸ்ட் தகவலை எடுத்து அதையும் சேர்த்து பதில் சொல்லும். இதனால பதில் ரொம்ப துல்லியமாவும் அப்டேட்டடாவும் இருக்கும். கோர்ஸ்ல ஒரு உதாரணம் காட்டினாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் பத்தி கேட்டா RAG எப்படி யூஸ் ஆகுதுன்னு. ஓ, சரி சரி. இதுக்கெல்லாம் செலவு எப்படி ஆகும்? கோர்ஸ்ல டோக்கன்ஸ் சொன்னாங்க. பொதுவா நாம கொடுக்கிற இன்புட் டெக்ஸ்ட், அது உருவாக்குற அவுட்புட் டெக்ஸ்ட், இதுல இருக்கிற டோக்கன்ஸ், அதாவது வார்த்தைகள் அல்லது வார்த்தையோட பகுதிகள், அதோட எண்ணிக்கையை வச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைனா யூஸ் பண்ற கம்ப்யூட்டிங் பவர், CPU, GPU டைம் வச்சும் இருக்கலாம்.
ரிப்பீட்டடா செய்யற சிம்பிளான வேலைகளுக்கு இது மனுஷங்களை விட சீப்பா இருக்கலாம். ஆனா கோர்ஸ்ல சொன்ன மாதிரி நல்ல கிரியேட்டிவிட்டி, ரொம்ப நுணுக்கமான வேலை, இல்லனா முக்கியமான முடிவுகள் எடுக்கிற இடத்துல மனுஷங்களோட தேவை கண்டிப்பா இருக்கு. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்போ ஜெனரேட்டிவ் ஏஐயோட அடிப்படை, கேன்ஸோட போட்டி, டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கவனம், எல்எல்எம்மோட பவர், ஆர்ஏஜி மாதிரி அப்டேட்ஸ்னு அந்த யூடியூப் கோர்ஸ்ல இருந்த முக்கியமான விஷயங்களை நல்லா பார்த்துட்டோம். ஆமா, இந்த டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. கோர்ஸ்ல பார்த்தது ஒரு ஆரம்பம் தான். இதோட ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய இருக்கு. இந்த அலசல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த யூடியூப் கோர்ஸ் அடிப்படையில இந்த ஏஐ டூல்ஸ்ல எது உங்களோட படிப்புக்கோ இல்ல வேலைக்கோ ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லனா கேன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது ரெண்டுல எதுக்கு எதிர்காலத்துல பெரிய தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க?